இருந்தாலுமே எதிர்க்கட்சி தலைவரா நீங்க இருப்பீங்களா? உங்க புள்ள இருப்பாரா? அப்படிங்கிறதுக்கு ஒரு டெசிஷனுக்கு வாங்க. எப்படி பார்த்தாலுமே உதயநிதி அவர்கள் தான் ஸ்டாண்ட் எடுக்கிறது தெளிவா இருக்கார் போல. ஏன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அவங்க இளைஞருக்கான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி அவர்கள் இருக்கிறது தான் சரின்னா, அவர் பின்னாடி மத்தவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேல வந்து ஸ்டாலின் அவர்கள் சைலன்ட்டா இருக்கிறது தான் நல்லது. அவருக்கும் அட்லீஸ்ட் அவர் இதுவரைக்கும் காப்பாத்தி வச்சிருக்க இமேஜ்க்கும் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். இதுக்கப்புறமும் திருப்பி போய் டிவிகே இது பண்றேன், அது பண்றேன்னு சொல்லி உங்க இமேஜ கெடுத்துக்காதீங்க சார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓகே. இது ஒண்ணு ஆச்சு. இன்னொன்னு நம்ம மேகதாது விஷயத்துக்கு வருவோம். என்னப்பா விஷயம்? அது மேகதாதுன்னு ஆரம்பிச்சது இப்பதான் ஆரம்பிச்சது. பட் ஆனா காவிரி பிரச்சனையா அது முதல்ல இருந்து காலங்காலமா இருந்துட்டு இருக்கு. நம்ம ஜெயலலிதா அம்மா பீரியட்ல இருந்து காலங்காலமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க தண்ணி திறந்து விடுறதுல என்ன பிரச்சனை? அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு பெங்களூர்ல என்ன பிரச்சனைன்னா, அவங்க குடிக்கிறதுக்கே தண்ணி வேணும் அப்படின்றாங்க. நம்ப விவசாயத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்றோம். இருக்கிறதுலே அங்க இருக்கிற டேம்லயே பெரிய டேம் வந்து மேகதாது அப்படின்னு சொல்லும்போது, ஆ அப்போ என்னதான் இருந்தாலும் அவங்களோட ஸ்டாண்ட்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வந்து அது நம்மளுக்கு ஃபேவரா வந்தாலுமே, இப்போ ரீசென்ட்டா வந்து டி.கே. சிவகுமார் அவர்கள், அவர் காங்கிரஸ் தலைவர். ஐ மீன் காங்கிரஸ் அங்க வின் பண்ணியிருக்கு. சீஃப் மினிஸ்டர் வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து அழைப்பு விடுத்திருக்காரு நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு, விஜய் சாருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவரும் போறாரா போலையான்றது அஃபிஷியலா வெளியில வரல. அவங்க அந்த டிவிகே கவர்ன்மெண்ட் அத டிரான்ஸ்பரண்டா சொல்லல. இது இன்னமும் டிவிகே கவர்ன்மென்ட்க்கு கொஞ்சம் நான் ஒரு மைனஸா தான் பார்க்குறேன். அவங்க ஒரு ஒரு விஷயத்த ஒண்ணு அப்படியே லீக் பண்ற மாரி விடுறாங்க. ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த அஃபிஷியலா சொல்ல மாட்றாங்க. ஒரு வேள பிரஸ் மீட் குடுத்தா பிரஸ் வந்து அத போட்டுருவாங்க அப்படின்னும்போது பிரஸ் மீட்டும் அவங்க குடுக்கறதில்ல. சோ அவங்க ஆளுங்களே ஒரு சிலர் வந்து ஆமான்றாங்க ஒரு சில விஷயத்துக்கு, ஒரு சிலர் வந்து நோ சொல்றாங்க. ஒரு சிலர் எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறாங்க. இன்னும் வந்து அத பத்தி தலைவர் சொல்லல, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்துல அ அவரு சிவகுமார் அவர்கள் கூப்பிட்டதாவும், விஜய் சார் அவர்கள் போறதாவும் ஒரு விஷயம் வந்துட்டு இருந்துச்சு வெளியில. அஃபிஷியலா வரலனாலும் அரசல் புரசலா வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப சிவகுமார் அவர்களே வந்துட்டு, "இல்ல இங்க வந்து அட்மாஸ்பியர் சரியில்ல, சூழ்நிலை சரியில்ல. நீங்க வர வேண்டாம்." அப்படின்னு இப்போ திருப்பி அவரே சிவகுமார் அவர்களே வர வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா, அங்கேயுமே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுல கொஞ்சம் பிரச்சனை. சோ, இப்ப அங்க காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிறதுனால, அங்க ஆப்போசிட் பார்ட்டியா பிஜேபி இருக்கிறதுனால, இப்போ வந்து அங்க இருக்கிற மக்கள அவங்க தூண்டி விடுறாங்க. பிஜேபி வந்து இப்ப வந்து இவ்வளவு நாள் வந்து தண்ணி விடாம நம்ம புடிச்சு வச்சிருந்தோம். இப்ப காங்கிரஸ் வந்தோனே காங்கிரஸ் கூட கூட்டணி டிவிகே இருக்கறதுனால, இப்ப அந்த சைடுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட போறாங்களா? அப்படின்ற மாரி அந்த சைட்லயும் வந்து புரொட்டஸ்ட் நடக்குது. பெங்களூர்லயும். தஞ்சாவூர்ல இந்த சைடுமே புரொட்டஸ்ட் நடக்குது. நம்மளுக்கு தண்ணி வேணும். அப்படிங்கிற மாரி 2 ஸ்டேட்லயுமே கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னும்போது, அங்க ஜனநாயகன் படத்துக்குமே பிரச்சனையா இருக்கு. இந்த தண்ணி விஷயத்த வச்சு. அப்படின்ன மாரி அங்க ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. பிஜேபி இதுக்குள்ள சேர்ந்து டபுள் கேம் ஆடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அங்க போணுமா வேணாமா அப்படின்னும்போது, இங்க இருக்கிற எதிர்க்கட்சி எதிர்க்கட்சியா இருக்கக்கூடியவங்களோ, அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுமே, அப்புறம் அன்புமணி அவர்கள் பாமக சேர்ந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சி. அவரு வந்து ஸ்பெசிஃபிக்கா வேண்டான்னு சொன்னது. கூட்டணிக்குள்ளேயே இருக்கிற கூட்டணின்னு இல்ல, ஐ மீன் சப்போர்ட் பண்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே வந்து போறது சரியில்ல. ஏன் நீங்க போறீங்க? நம்ம கையில சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இருக்கு. ஏன் போணும்? அப்படின்ற மாரியெல்லாம் இருக்கு. போக வேண்டாம் அப்படின்னு. ஒரு வகையில அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு. அங்க கர்நாடகா சீஃப் மினிஸ்டரே வந்துட்டு, "இல்ல இப்ப வர வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வேள சொல்லலன்னா இவரு போயிருப்பாரா என்னமோ தெரியல. என்ன கேட்டா பேசி பார்க்கறதுல என்ன தப்பு? இவ்ளோ நாள் ஏன்னா ஒரே ஒரு வாட்டி அங்க நடந்துச்சு. பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஜெயலலிதா அம்மா பீரியட்ல ஒரு வாட்டி நடந்துச்சு. ஒரு 1 ஹவருக்கு மேல நடந்திருக்கும் போல. ஆனா அப்பயுமே பெருசா ஒரு முன்னேற்றமும் ஏற்படலன்னும்போது, அது கோர்ட் கேஸ் போய் இப்ப நம்மளுக்கு ஃபேவரா வந்தப்புறம், இருந்தாலுமே அது கோர்ட் சொன்னாங்கன்றதுக்காக சேர்ந்தோடும். ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்கா போனா, அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து ஸ்டேட்டுன்னு சொல்லும்போது, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இவரு நெனச்சிருக்கலாம். ஸோ பேசுறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. பட் ஆனா, ஆ என்ன சொல்றது? அது போலாமா, வேணாமான்ற டெசிஷனுக்குள்ளயே இப்ப போறதுக்கான அவசியம் இல்லாத மாதிரி அவங்களே வேணான்னு சொல்ட்டாங்க. இது ஒரு பக்கம். இது எப்படி போகப்போது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்குள்ள பிஜேபி டபுள் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறதும் இந்த பக்கம் தெரியுது. ஏன்னா அங்க காங்கிரஸ் வந்து ஆப்போசிட் இது ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால பிஜேபி ஆப்போசிட் பார்ட்டி. பட் ஆனா காங்கிரஸ் கூட டிவிகே வச்சிருக்கிறதுனால நான் தான் சொல்றேனே பிஜேபி வந்து இப்போ எல்லா இடத்துலயுமே சவுத் இந்தியாவ வந்து ஒரு வகையில அது இது கர்நாடகாவா இருக்கட்டும், நம்மளோட தமிழ்நாடா இருக்கட்டும், எல்லா ஆங்கிள்லயுமே ஏன்னா அவங்களால கவர் பண்ண முடியாத ஏரியான்னு பார்த்தா பிஜேபியால சவுத் இந்தியால தான் மோஸ்ட்லி கவர் பண்ண முடியல அவங்களால. நார்த் இந்தியாலலாம் ஃபுல் மெஜாரிட்டி மோடிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பிஜேபி உள்ள வராத இடம்னு பார்த்தா தமிழ்நாடும், சவுத் இந்தியா, தெலுங்கானா அந்த சைட்லான்னு சொல்லும்போது, இப்போ நடக்கிற டிவிகேக்கு இவ்ளோ சப்போர்ட் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிற பட்சத்துல காங்கிரஸ் தான் கர்நாடகாலயும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சோ இதுக்கு நடுவுல நம்ம எவ்வளவு கேம் ஆட முடியுமோ, இந்த பக்கமும் ஏத்தி விட்டுறலாம், இந்த பக்கமும் ஏத்தி விட்டுறலாம். நம்மள நடுவுல நம்ம குளிர் காயலாம் அப்படிங்கிற மாரி பிஜேபி பண்றாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்ல. இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ஏன் பிஜேபி ஸ்ட்ராங்கா எதிர்க்கல அப்படின்னும்போது,
அகைன் சொன்ன மாரி அவங்க அங்க ரூலிங் பார்ட்டி டெல்லில. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஎம்கே ஆன்டி பிஜேபின்னு சொல்லி சொல்லி தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நெறைய விஷயங்கள் வரவே இல்ல. ஸோ நம்ம எங்க பேசணுமோ அங்க பேச வேண்டியது தான். ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் நெளிவு சுளிவா போனோம்னா, அதையும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும்போது, டிவிகே இந்த இடத்துல அவங்களுக்கான ஸ்டாண்ட என்ன பண்றாங்க அப்படிங்கிறத சைலன்ட்டா பண்ட்ருக்காங்க. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு எப்படி இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர் வந்து அங்க போகல. அதாவது விஜய் சார் வந்து அங்க போகல. சூழ்நிலை காரணமான்றது நம்மளுக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் லெவலுக்கு இது எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும். 1. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிஜேபி டபுள் கேம் ஆடுறாங்கன்றதுக்கு பின்னாடி சவுத் இந்தியால எப்படியாவது பிஜேபி வரணுன்றதுல அவங்க எப்பயுமே ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, இப்ப வர முடியலன்ற கடுப்பும் காண்டம் இன்னுமே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ப்ரூஃப் பண்ற வகையில, எப்பயுமே இந்த தமிழ் தாய் வாழ்த்து, வந்தே மாதரம், தேசிய கீதம்க்கு நடுவுல எப்பயுமே ஒரு குட்டைய குழப்பிக்கிட்டே இருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ரீசென்ட்டா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டில கிராஜுவேஷன் விழா நடந்திருக்கு. ஸோ பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு. அங்கேயுமே தமிழ் தாய் வாழ்த்து 3வதா தான் பாடப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இது ஏன் இப்படி பண்ணாங்க? ஏன்னா, அங்க வந்து கவர்னர் வந்து அர்லேக்கர் தான் வந்து தலைமையேற்றிருக்காரு. சீஃப் கெஸ்ட்டா போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, எப்பயுமே ஒரு புரோட்டோகால் இருக்கு. கவர்னர் மாளிகையில, அதாவது லோக்சபான்னு சொல்லக்கூடிய அங்க அங்க கவர்னர் மாளிகையில ஒரு விஷயம் நடக்கும்போது, அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணும். ஆனா கவர்னர் வந்து வெளியில அந்த மாளிகைய விட்டு வெளில போய் ஒரு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்றாரு. இப்ப நம்ம சட்டசபைக்கு வராரு, இந்த மாரி காலேஜ்க்கு போறாரு அப்படின்னா, அங்க தமிழ் தாய் வாழ்த்து அவங்களோட ஸ்டேட் பாடல் என்னவோ அத பாடணும் அப்படிங்கிறது சர்க்குலர் வந்திருக்கு. பட் ஆனா அந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா, அ சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப இதுவா இது ஆம்பிக்யூட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கிரே ஏரியாவா வச்சிருக்காங்க. அ வந்தே மாதரமும் பாடணும், தேசிய கீதம் பாடணும். ஆனா தமிழ் தாய் வாழ்த்த நீங்க எப்போ பாடணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டா பாடிக்கலாம். இல்லன்னா வந்து நீங்க லாஸ்ட்டா வந்து பாட வேண்டாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு தேசிய கீதம் தான் பாடணும். அப்படிங்கிற மாரி கிளியர் புரோட்டோகால், கிளியர் சர்க்குலர் குடுக்காம, வந்தே மாதரம் பாடணும், தேசிய கீதம் பாடணும் அப்படின்னும்போது, ஆட்டோமேட்டிக்கா இது வந்து தமிழ் தாய் வாழ்த்து லாஸ்ட்டுக்கு போற மாரி ஆயிடுது. பட் ஆனா இப்போ நம்மளோடது அ ரீசென்ட்டா நடந்த சட்டசபை ஸ்டார்ட்டிங்ல விஜய் சாரோடது நடக்கும்போது, அங்க தேசிய கீதம் தான் 2 வாட்டி பாடுனாங்கன்றது பிரச்சனையாச்சு. நம்மளும் நம்ம வீடியோல அத பத்தி பேசியிருக்கோம். ஸோ தேசிய கீதம் தானே அதுல 2 வாட்டி பாடுனா என்ன? ஆனா தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட்டா பாடிட்டாங்கல்ல, அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அப்படிங்கிற மாரி அது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அகைன் இதே பிரச்சனை மறுபடியும் அங்க யூனிவர்சிட்டில மனோன்மணியம் யூனிவர்சிட்டில 3ஆ பாடியிருக்காங்க. தேசிய கீதம் பாடியிருக்காங்க, வந்தே மாதரம் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அந்த ஒரு ஃபங்ஷன வந்து அ தமிழக கல்வி அமைச்சர் அவர் வந்து விஸ்வநாதன். அவர் வந்து காங்கிரஸ்ன்னு நெனைக்கிறேன். அவர் வந்து பாய்காட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழக அரசு இந்த விழாவ புறக்கணிச்சிருக்கு. ஸோ அது மாரி பண்ணது எங்களுக்கு பிடிக்கலன்ற மாரி புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, இதுக்கு எதிர்த்து ஏன் டிவிகே கவர்ன்மெண்ட் பிஜேபிக்கு அகைன்ஸ்டா குரல் குடுக்கல அப்படின்னு ஒரு விஷயமும் வைக்கப்படுது, கேள்வி கேட்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது, அ இது வந்து திருப்பி திருப்பி அர்லேக்கர் அவர் கவர்னரா இருக்கிற பட்சத்துல, அவரு தான் இத திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காங்கன்னும்போது, இந்த மாரி எப்ப பாரு பிஜேபி குட்டைய குழப்பிட்டு இருக்க வேலைய தெளிவா செய்வாங்க. தமிழ்நாடுன்னாலே அவங்களுக்கு ஒரு மாரி இளக்காரமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம அடிக்கடி சொல்ட்டே இருக்கோம். இதுதான் டிஎம்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்டி பிஜேபி ஓகே. பட் ஆனா நம்ம அத மட்டுமே சொல்லிட்டு எதையும் சாதிக்க முடியாது. இத சைக்காலஜில ஹேண்டிகேப் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், தமிழுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்ன்றது நம்மளோட கொள்கையா இருந்தாலுமே, இப்போ அந்த இடத்துல நம்ம அத புடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல, இதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம். இதுக்கே பெரிய விஷயமா நம்ம வந்து இவங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ட பகச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்பளுக்கு ஃபண்ட் வர வேண்டியதோ, இல்லன்னா ரூலிங் பார்ட்டியோட அங்க இருக்கிற ரூலிங் பார்ட்டியோட சப்போர்ட்டோ இங்க கவர்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி கஜானா காலின்னு சொல்லும்போது, நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம ஸ்டேட்ட கொண்டு போறத தான் நம்ம பார்க்கணும்.